பார்த்தீங்க அப்படின்னா மசாலா உதிரியே வந்திருக்காது. ஃபுல் கோட்டிங்கில் உங்களுக்கு சில்லி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். பேனில் தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கிங்க. அதோட மஞ்சள், உப்பு வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா சூடு பண்ணிக்கிங்க. இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். உப்பு வந்து லைட்டாக சேர்த்துக்குங்க, ரொம்ப சேர்க்க வேணாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, தண்ணி வந்து சூடாயிடுச்சு. இப்போ இதோட நம்ம காலிஃப்ளவரை வந்து ஆட் பண்ணுறோம். நார்மலாக வந்து காலிஃப்ளவர் நம்ம யூஸ் பண்ணாவே இந்த தான் நம்ம தண்ணியில் போட்டு சுடு தண்ணியில் போட்டு எடுப்போம். அதே சேம் மெத்தட் தான். இதில் மஞ்சளும் உப்பும் லைட்டாக வந்து போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா வந்து வடிகட்டி எடுத்துருங்க. அப்போதான் இதில் இருக்க அந்த புழு பூச்சிலாம் நம்மளுக்கு வந்து போகும். அதுக்காக தான் இதை வந்து அது மாதிரி பண்ணுறது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணுறோம். இதில் வந்து 4 ஸ்பூன். ஆக்சுவலாக வந்து இந்த காலிஃப்ளவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 கிராம் இருக்கும். அதில் 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதோட வந்து நம்ம கடலை மாவு அது வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ கடலை மாவு ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம உரலில் தட்டினதுனால உங்களுக்கு அப்படி இருக்கு. இதோட மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூளாக இருந்தால் 2 ஸ்பூன் சேர்த்துங்க. நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா 1 ஸ்பூன். அது வீட்டில் அரைக்கிற மிளகாய்த்தூளாக இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துங்க. 4க்கு 1. அடுத்து வந்து ஜீரகத்தூள் 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறோம். மிளகுத்தூள் உங்களுக்கு இதெல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும். அதுக்காக நம்ம இதெல்லாமே ஆட் பண்ணுறோம். ஸோ அடுத்தது வந்து கொத்தமல்லி தூள் எல்லாமே 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறோம். 4க்கு 1. கடலை மாவு மட்டும் 2 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கரம் மசாலா, அடுத்து மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். ஸோ இது வந்து போட்டாச்சு. இப்போ வந்து உப்பு போட்டுங்க. ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவர் லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். உப்பு வந்து அதிகம் சேர்த்துக்க வேணாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மசாலா வந்து உதிரியே வந்து வராது. அப்படியே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபுல் லேயர் வந்து அப்படியே வந்து கிடைக்கும். ஃபுல் கோட்டிங் வந்து அப்படியே கிடைக்கும். ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி வந்து ஆட் பண்ணணும். நம்ம தண்ணியை வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதோட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதோட இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து ஆட் பண்ணுங்க.
ஸோ காலிஃப்ளவர் ஆட் பண்ணி ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்படி பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் கோட்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மசாலா எதுவும் உதிரி ஆகாது. எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ காலிஃப்ளவர் வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து எண்ணெயில் நம்ம போடுறோம். எந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா மசாலா உதிரியே வந்திருக்காது. ஃபுல் கோட்டிங்கில் உங்களுக்கு சில்லி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். சில்லி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்.